வணக்கம். நம்ம இன்றைக்கி சிறுகீரை பொரியல் செய்யலாம். சிறுகீரை நல்லா அலசிட்டு க்ளீன் பண்ணி அலசிட்டு கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். வானல் வச்சு எண்ணெய் ஒரு 3 ஸ்பூன் விட்டு கடுகு போட்டுட்டு பூண்டு சின்ன சின்னதாக நறுக்கி சேர்த்துட்டு ஒரு 10 பூண்டு, ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம் சேர்த்துட்டேன். 2 காஞ்ச மிளகா கிள்ளி சேர்த்துட்டேன். 1 ஸ்பூன் கடலப்பருப்பு, 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்துட்டேன். ஆக்சுவலாக உளுத்தம்பருப்பு கடுகு போட்ட உடனே போடணும். உளுத்தம்பருப்பு கடலப்பருப்பு நான் லேட்டாக போட்டேன். நீங்கள் செய்யும்போது முன்னாடியே சேர்த்துருங்க. இது நல்லா வறுந்துடுச்சு. இப்போ நான் கீரையை நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேனா, க்ளீன் பண்ணி கட் பண்ணி அலசி வச்சுருக்கேன். அதை இது கூட சேர்த்துட்டேன். தண்ணி நல்லா இருத்துட்டு சேருங்க. ஏன்னா தண்ணி அதிலே இருந்தால் சொதன்னு இருக்கும். சேர்த்துட்டு இது கூட தூள் உப்பு ஒரு 1/4 ஸ்பூன், மஞ்சத்தூள் 2 சிட்டிகை. உப்பு நிறைய சேர்க்காதீங்க, பொரியலுக்கு அதிகமாக தேவைப்படாது. திட்டமாக சேர்த்துட்டு நல்லா ஒன்றோடு ஒன்று நல்லா கிளறுங்க. வெயிலுக்கு இந்த சிறுகீரை சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லது. நீர்க்கடுப்புலாம் வராது, உடம்பும் நல்லாயிருக்கும். இதை அப்படியே சிம்மில் விட்டுருங்க. ஒரு 5 நிமிஷம் நல்லா வேகட்டும். மூடி போட வேணாம், அப்படியே வெந்துடும். ஒரு 5 நிமிஷம் ஆகிடுச்சு. திரும்ப நல்லா கிளறி விட்டு அப்புறம் ஒரு 3 நிமிஷம் விடுங்க. பாருங்கள், நல்லா சுருண்டு வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் ஒரு 3/4 மூடி தேங்காய் துருவி சேர்த்துட்டேன். தேங்காய் சேர்த்துனா சாப்பிட இன்னும் நல்லாயிருக்கும். சாப்பாட்டில் பேசி சாப்பிட்லாம். மைகவும் ஃப்ளேவர் சாப்பிட்டோன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.